நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவர் இந்த வார்த்தை அனுப்பி நம்ம குணமாக்குவாராக. கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, துதிப்பேன் நேரமும் நான் போற்றுவேன், என்னை அளவும் நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுவோம், இன்னும் துதிப்பேன். ஜீசஸ் இன்னும் உம்மை ஆராதிப்பேன். திரும்ப சொல்லுவோம், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். நீ துதிக்கிற இடத்துல ஆண்டவர் இறங்கி வருகிறார். நீ துதிக்கிற இடத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் கடந்து வருகிறார். கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் சபையே. கர்த்தரை துதி. கர்த்தரை துதிக்கிற ஸ்தானத்துல ஒரு விடுதலை உண்டு, ஒரு விடுதலை உண்டு. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு டெலிவரன்ஸை கர்த்தர் தரும்படியாக, விடுதலையை தரும்படியாக கைகளை உயர்த்தி துதிப்பே. ஷக்கபா பாபா 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 ஷந்தா ராதா ராகாபா லாதா ராபா லாதா ராபா லாதா ராபா லாதா ராபா. வாய்களை திறந்து கர்த்தரை துதி, வாய்களை திறந்து கர்த்தரை துதி, வாய்களை திறந்து கர்த்தரை துதி. அவர் துதிக்கு பாத்திரர், அவர் கணத்துக்கு உரியவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரராகிய தெய்வம். இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிற ஆண்டவர், ஆவியானவர் அந்த இடத்துல இருந்து ஒரு டெலிவரன்ஸை, ஒரு விடுதலையை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் தாங்கப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் நான் வாசிக்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது, பண ஆசை எல்லா விதமான தீமைக்கும் அது என்னவா இருக்குதா, வேறா இருக்குது அப்படிங்கிறத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தின் மேலே இச்சை கொண்டு விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியலி ஒரு பிளஸ்ஸிங் ஒன்று வேணும் அப்படின்னா, பொருளாதார ரீதியில் ஒரு ஆசீர்வாதம் ஒன்று வேணும் அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து நாம் ஒரு சில விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன், நல்லா ஆமென் சொல்லுங்களேன். இங்கே பணம் சம்பாதிக்கிறது தப்பா, பிஸ்னஸ் பண்ணுறது தப்பா,
பணத்தை சம்பாதிக்கிறது, பணத்துக்காக நம்ம ஓடி உழைக்கிறது தப்பா அப்படின்னா அது தப்பே இல்லை. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க கடவன். நீ வேலைக்கு போல அப்படின்னா, சம்பாதிக்கலை அப்படின்னா நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது. அப்போ சம்பாத்தியம் அப்படிங்கிறது முக்கியம், போய் வேலைக்கு போகணுங்கிறது முக்கியம், பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பண ஆசையில் நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. அந்த இச்சையில் நம்ம மாட்டிக்கக்கூடாதுங்கிறத வேதம் நமக்கு ரொம்ப திட்டமும் தெளியுமா இந்த இடத்துல சொல்லி கொடுக்கறத பார்க்குறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சம்பாத்தியத்தை கொடுக்கறது ஆண்டவர் ஆகிய தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு வசனம் இப்படி சொல்லுது, உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றதான காரியம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். வசனம் இங்கே சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் ஆண்டவர் ஆகிய தேவன். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர் ஆகிய தேவன். கைகளை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை உண்டாக்கக்கூடிய பலனை நான் உனக்கு தந்திருக்கிறேன், சம்பாதிக்கிறதுக்கான பலனை நான் உனக்கு தந்திருக்கிறேன், பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான பலனை நான் உனக்கு தந்திருக்கிறேன், சகலத்த ஞானத்தையும் நான் உனக்கு தந்திருக்கிறேன். அந்த ஞானத்தினால நீ ஐஸ்வர்யத்தை நீ என்ன பண்ணுவ, சம்பாதிப்ப, அதை உருவாக்குவ அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு பலனை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், அதுக்கான கிருபையை கொடுக்கிறவர் ஆண்டவர் ஆகிய தேவன் தான். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அப்போ வேலைக்கு போகக்கூடாது இல்லை, வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். ஆண்டவர் நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் அங்கே சொல்கிறது என்ன? தீமோத்தியின் புஸ்தகம் 1 தீமோத்தி 6வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்கிறது என்ன? பண ஆசை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எது மேலே ஆசை? பணத்தின் மேலே ஆசை. அது என்னதுன்னா பேராசை. என்னது? பேராசை. அந்த பேராசை நமக்கு இருக்கக்கூடாது. அந்த பேராசை இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் ஃபினான்ஷியலி, பொருளாதார ரீதியில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியாது. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதான். பண ஆசை இருந்ததுன்னா பொய் ஆட்டோமேட்டிக்காக வரும். பாவத்தை உண்டாக்கக்கூடிய வேர் அந்த பண ஆசை. பண ஆசை இருந்ததுன்னா வஞ்சிக்கிற காரியம் இருக்கும். பண ஆசை இருந்ததுன்னா ஏமாத்துற காரியம் இருக்கும். பண ஆசை இருந்ததுன்னா ஈவன் கொலை செய்யறதுக்கு கூட அந்த இடத்துல வரும். பாருங்க, ஒரு சின்ன ஒரு தோடுக்காக, ஒரு நகைக்காக இந்த வயதானவங்களை கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, எடுத்துட்டு போகிறாங்க. அவங்க மற்றவங்களோட உயிரை பற்றி கவலைப்படுறதே இல்லை. காரணம் என்ன? பண ஆசை. அந்த பண ஆசைங்கிறது என்னது? எல்லா விதமான தீமைக்கும், எல்லா விதமான பாவத்துக்கும் அந்த பண ஆசை ஒரு வேறா இருக்குது அப்படிங்கிறத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்குறோம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த பண ஆசையில் சிலர் சிக்குண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, விசுவாசத்தை விட்டே வழுகி போயிருக்கிறாங்க, விசுவாச வாழ்க்கையவே உதறி தள்ளிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத வசனம் நமக்கு சொல்கிறத பார்க்குறோம். கைகளை உயர்த்தி நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். சபையை நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியிலே ஒரு ஆசீர்வாதம் ஒன்று வேணும் அப்படின்னா, இந்த பண ஆசையோடு கூட நம்ம இருப்போம் அப்படின்னா நம்மளால் பொருளாதார ரீதியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கு ஒரு டெலிவரன்ஸை ஆண்டவர் நம்மளுக்கு இன்றைக்கு தருவாராக. கைகளை உயர்த்தி நல்லா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்துதான்.
அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, வேட்டையாடும் போது ஒரு நரியை வந்து பிடிச்சிருக்குது. அப்போ அந்த நரியை பிடிச்சி அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி அதுக்கான செய்யும்போது அந்த நரி தந்திரமாக சொன்னிச்சான், சிங்கராஜாவே இன்னைக்கு என்ன தூக்கி சாப்பிட போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இன்னும் ஏராளமான மிருகங்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், வேணா என்னை உயிரோடு விட்டிங்கன்னா உங்களை நான் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் நீங்கள் விதவிதமாக நிறையா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தந்திரமாக நரி வந்து சொன்னிச்சான். இந்த நரி சொன்னதை கேட்டு சிங்கம் என்ன பண்ணுச்சான், சரி உன்னை நான் உயிரோட விடுறேன், என்ன பண்ணு அந்த சாப்பாடு இருக்கிற அந்த இடத்துக்கு என்ன கூட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த நரி சொன்னிச்சான், சிங்கம் சொன்னிச்சான். நரியும் என்ன பண்ணுது, அந்த இடத்துக்கு கூட்டு போனாக்கா ஏராளமான மிருகங்கள் அங்கே. அந்த ஏராளமான மிருகங்களை பார்த்தோன்னே இந்த சிங்கம் பயங்கர பசியில் இருந்த சிங்கம் ஓடி 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 ஒவ்வொரு மிருகமாக அட்டாக் பண்ணுது. அப்போ பல மிருகங்களை இதை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல சாகடிக்குது. அப்போ நரி வந்து சொல்லிச்சான், சிங்கராஜாவே நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நாளில் என்ன பண்ணுறீங்க, அடிச்சிட்டு இருக்கிறீங்க, இனி உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துட்டு பாக்கியை விடுங்க, உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு ஆகாரம் அந்த இடத்துல என்ன இருக்குமே அப்படின்னு சொன்னான். ஆனால் அது சொன்ன பேச்சை கேட்காம இந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், தான் வந்து டயர்டாகிற வரைக்கும், அதோடைய பலனெல்லாம் குன்றி போகிற வரைக்கும், என்னால் ஓடக்கூட முடியாத அளவுக்கு என்ன பண்ணிச்சான், ஓடி 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 அந்த இடத்துல இருந்ததான மிருகங்களை அட்டாக் பண்ணிச்சான். அவ்வளோ மிருகங்களை அட்டாக் பண்ணிச்சே, எல்லாத்தையும் அதால சாப்பிட முடிஞ்சதா? இல்லை, எல்லாம் வேஸ்டா போச்சு. நமக்கு சாப்பாடு அப்படிங்கிறது தேவைதான் அதுக்கு, ஆனா அந்த பேராசை பாருங்க எல்லாத்தையும் நஷ்டமாக்கிடுச்சு, எல்லாவற்றையும் வேஸ்ட் ஆக்கிடுச்சு. அதுதான் இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பணம் நமக்கு தேவை, ஐஸ்வர்யம் நமக்கு தேவை. ஐஸ்வர்யம் இருந்தால் தான் சில காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பண ஆசை அப்படிங்கிறது ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அந்த பேராசை அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அந்த க்ரீடினஸ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறவே நம்மளால் முடியவே முடியாது. அநேக காரியங்களை நம்ம இழந்து போக வேண்டிய சூழ்நிலை இந்த இடத்துல இது இருக்கும். இந்த கிரீடினஸ், இந்த பேராசைங்கிறது பிசாசுனால உண்டாகிற காரியம். யாருனால உண்டாகிற காரியம்? பிசாசுனால உண்டாகிற காரியம். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பேதுரு அந்த இடத்துல வந்து கேட்கிறான் அனனியாவை பார்த்து. அன்னைக்கு அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த காரியம் என்ன அப்படின்னா, அந்த பேதுரு வந்து ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டோன்னே சபையார் யாவரும் ஜெபம் பண்ணுறாங்க பேதுருவுக்காக. அந்த ஜெயிலேருந்து பேதுரு வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஆசாரியர்கள் மற்ற மத தலைவர்கள் என்ன பண்ணாங்க, என்னை இதை பிரசங்கம் பண்ணக்கூடாதபடிக்கு, இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதபடிக்கு எங்களை எச்சரித்து அனுப்புனாங்க, பயமுறுத்தி அனுப்புனாங்க. இதை கேட்ட ஜனங்கள், விசுவாச பிள்ளைகள் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் வாசி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, இவங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் போவதாக. எங்கள் போதகர்கள் நாங்கள்லாம் வந்து இயேசுவை பற்றி இன்னும் நல்ல தைரியத்தோடு கூட பிரசங்கம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பலனை தாங்கன்னு சொல்லி எல்லாம் ஒருமனப்பட்டு என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவு ஒன்று உண்டாகுது. அதுக்கடுத்து நடக்கிறது என்ன, ஜனங்கள் எல்லாரும் தன்னுடைய நிலங்களை எல்லாம் விற்று, தன்னுடைய வீடுகளெல்லாம் விற்று, தனக்குண்டான சகலவற்றையும் விற்று என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலருடைய கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்களாம், போடுறாங்க. அப்போ அநேகர் வந்து அந்த இடத்துல அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்போது இங்கே அனனியாவும் அவருடைய மனைவி சப்ராலும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தான் நிலத்தை விற்கிறாங்க. நிலத்தை விற்று இவன் என்ன பண்ணுறான், தன் மனைவி அறிய, தன் மனைவி அந்த இடத்துல பார்க்கத்தக்கதாக தன்னுடைய எல்லா சொத்துலேருந்தும் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு பாக்கிய மாத்திரம் கொண்டு வந்து அப்போஸ்தலனோட பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ பேதுரு அவனை பார்த்து கேட்குறா,
அனனியாவே நீ இவ்வளவுக்கு தான் வித்தியா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றதான பதில், ஆமா ஆண்டவரே இவ்வளவுக்கு தான் நான் என்ன பண்ணேன், வித்தேன் அப்படின்னு சொன்னோடனே பேதுரு சொல்லுகிற வார்த்தை தான் இங்கே வாசிக்கிறோம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, ஒரு பங்கை நீ ஏமாத்தி வச்சு திருடி வச்சுக்கிட்டு பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறத பார்க்குறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். பணம் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க 2 பேரும், கணவனும் மனைவியும் இருதயத்துக்குள்ள ஒரு பேராசை, பண ஆசை, பேராசை. இது ஏன் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம கொடுப்பானே, யாரும் அங்கே பிரசங்கம் பண்ணல, உன் சொத்தெல்லாம் விற்று கொண்டு வந்தீங்க கொடுன்னு யாருமே சொல்லவே இல்லை. ஜோம் பண்ணுறாங்க. அப்போ அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆண்டோடைய ஆவியானவர் ஏதோ கிரியை செஞ்சுக்கிறாரு. ஜனங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே என்ன பண்ணுறாங்க, தான் வீடு வாசலெல்லாம் விற்று கொண்டு வந்து அந்த இடத்துல கொட்டுறாங்க. இவன் செய்யணும்னு அவசியமே இல்லை. இவன் யாரும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இதை செஞ்சுதான் ஆகணும்னு யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் இவன் செஞ்சுட்டான், வித்துட்டான். எல்லாம் நல்லா தான் வந்த விசுவாசி தான் இவன். வித்துட்டு இதை கொண்டு வந்து பாதியை தனக்காக வச்சுக்கிட்டு பாக்கியை கொண்டு வந்து தேவ சந்நிதானத்தில் வச்சுட்டு அந்த இடத்துல சொல்கிறான், இவ்வளவுக்கு தான் வித்தேன். பொய் சொல்றதுக்கு, ஆவியானவரிடத்துல பொய் சொல்றதுக்கு, தேவனிடத்துல பொய் சொல்றதுக்கு பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை நிரப்பிட்டான். பேராசைங்கிறதான ஒரு காரியத்தை அவன் இருதயத்துல பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான், நிரப்பிட்டான். இவ்வளோ நேரம் ஆண்டவரால் நிரப்பப்பட்டிருந்த மனுஷன், ஆண்டவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருந்த மனுஷன் இந்த பணத்தை பார்த்த உடனே பிசாசு கொடுக்கிற காரியத்துக்கு தான் இருதயத்தை ஒப்பு கொடுத்து பிசாசு நிரப்புகிற அந்த காரியத்துக்கு தன்னை என்ன பண்ணான், விட்டு கொடுத்துட்டான். அவன் பிசாசு என்ன பண்ணிட்டான், பேராசைங்கிற காரியத்தை உள்ளுக்குள்ள விதைக்கிறான். இவன் பேராசை அவன் என்ன பண்றான், தனக்காக கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கியை கொண்டு வந்து அந்த இடத்துல செலுத்துறத பார்க்குறோம். நடந்தது என்ன, அந்த இடத்துல அவன் மரித்து போகிறான்றத பார்க்குறோம். 3 மணி நேரம் கழிச்சு அவனுடைய மனைவி வரலாம். அவள் எங்கள் ஹஸ்பண்டை காணுமே அப்படின்னும் போது பேதுரு கேட்குறான், இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா? ஆமாண்டவரே இவ்வளவுக்கு தான் விற்றோம். அவளும் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல விழுந்து மரித்து போனாள் அப்படின்றத பார்க்குறோம். பேராசை பாருங்க, பண விஷயத்தில் பேராசைங்கிறது எதை கொண்டு போகிறது, ஒரு அழிவுக்கு நேராக கொண்டு போகுது. பேராசை ஒரு குடும்பத்தை சின்ன பின்னமாக்குது. பேராசை குடும்பத்தை அழிக்கக்கூடியதா இருக்குது. பண ஆசை, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், அப்படியே கஞ்சாம்பட்டியா இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் வச்சு நானே வச்சு வாழ்றேன்னு சொல்லிட்டு பேராசை. பணம் பத்த மாட்டேங்குது, நகை பத்த மாட்டேங்குது, நமக்கு இருக்கிற பொருட்கள் பத்த மாட்டேங்குது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்ற உள்ளுக்குள்ள இருக்கிறதான அந்த பணத்தின் மீது இருக்கிற அந்த வாஞ்ச, பணத்தின் மீது இருக்கிற அந்த ஆசை, பணத்தின் மீது இருக்கிற அந்த பேராசை ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம இந்த வேதத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். காரணம், அவன் தான் இருதயத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். பிசாசு உள்ள அவனை அட்டாக் பண்ணிட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு இருதயத்தை திறந்து கொடுத்துட்டான். எல்லாமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க? பிசாசுக்கு தான் இருதயத்தை திறந்து கொடுத்துட்டான். பிசாசுக்கு இருதயத்தை என்ன பண்ணிட்டான், திறந்து கொடுத்துட்டான். நாம் அப்படிதான் நிறைய நேரத்தில் பணம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் பண்ணுவோம் இருதயத்தை. யாருக்கு? பிசாசு. ஐயோ இதை கொடுத்துட்டேன்னா நான் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது, இதை வச்சுட்டேன்னா இதை பண்ணிட்டேன்னா நான் அடுத்ததுக்கு என்ன பண்ணுறது, நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன், குருவி போல் சேர்த்துட்டு இருக்கிறேன், அதை போல் சேர்த்துட்டு இருக்கிறேன், இது எனக்கு 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 அப்படிங்கிற அந்த இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற அந்த பேராசை இருக்குது பாருங்க. அதை நம்மளை அழிக்கக்கூடியதா இருக்குது. இது பிசாசுனுடைய கிரியை. பிசாசு இருதயத்திலிருந்து கிரியை செய்யும் போது பேராசை தலை விரிச்சு ஆடும். பக்கத்தில் போக சொல்லுங்க, பிசாசு உள்ள வந்துட்டான்னா
சொல்லுங்க, பிசாசு உள்ள வந்துட்டான்னா பேராசை தலை விரிச்சு ஆடும், தலை விரிச்சு ஆடும். இன்னொரு மனுஷனுடைய பேராசையை பார்க்கலாமே, எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 4 to 6 வசனங்கள். யோவான் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். யூதாஸ் காரியோத்து அப்படிங்கிற மனுஷனை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். என்ன நடக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றுகிறான் மரியாள். அப்போ அதை செய்யும் போது நடக்கிறது என்ன? இதை பார்த்ததான யூதாஸ் காரியோத்து சொல்கிறான், ஐயோ ஏன்பா வேஸ்ட் பண்ணுறீங்க, இந்த தைலத்தை கொண்டு போய் 300 பணத்துக்கு விற்று என்ன பண்ணலாம், தரித்திரருக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. இவர் பாரு, ஏழையை ரொம்ப நேசிக்கிறார் இல்லை, ஏழையை ரொம்ப நேசிக்கிற மாதிரி சொல்றார். ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, ஏன் வேஸ்ட் பண்றீங்க? பாருங்க, ஆண்டவருக்கு செய்யறதை இவருக்கு பொறுக்கல. ஆண்டவருக்கு செய்யறா அவ இல்லையா, இவனோடது கிடையாது, அவளோடது. அவள் என்ன பண்றா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தினுடைய பாதத்தில் கொண்டு வந்து காணிக்கையா படைக்கிறான், அந்த பாதத்தில் ஊற்றுகிறான். அது கர்த்தருக்காக நியமித்த காரியம், கர்த்தருக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்கிற காரியம். அதை இவன் சொல்கிறான், ஏன் இதை வேஸ்ட் பண்ணுற? ஆண்டவருக்கு செய்கிறது வேஸ்ட்டா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவருக்கு செய்கிறது, அப்படி தூங்குனாங்கன்னா அவங்கள கொஞ்சம் அப்படி தட்டி எழுப்பி சொல்லுங்க, ஆண்டவருக்கு செய்கிறது வேஸ்ட்டா? கேளுங்க, ஆண்டவருக்கு செய்கிறது வேஸ்ட்டா? யூதாஸ் சொல்கிறான், ஏன் வேஸ்ட் பண்றீங்க? அவர் பாதத்தில் வேஸ்ட் அதை போய் ஊத்திட்டு இருக்கிறீங்களே, ஏன் அதை கொண்டு போய் வேஸ்ட் பண்றீங்க? ஏன் வேஸ்ட் பண்றதுக்கு கொண்டு போய் என்ன பண்ணலாம், ஒரு 300 பணத்துக்கு அதை வித்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யூதாஸே நீ ஏழைகளை நேசிக்கிறியா, தரித்திரரை நீ நேசிக்கிறியா? இல்ல, நீ அவன் திருடனானபடியினால், ஆண்டவர் சொல்றாரு, அவன் திருடனானபடியினால் பணத்தை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினால் அவன் இப்படி என்ன பண்ணானா சொன்னானா. இருதயத்தில் திருட்டுத்தனம் இருக்குது, பேராசை இருக்குது, பணத்து மேல ஒரு வாஞ்சை இருக்குது, பண ஆசை இருக்குது. அந்த பண ஆசையினால, திருட்டுத்தனத்தினால அவன் சொல்றான், ஏன் ஆண்டவருக்கு செய்யறது, ஆண்டவருக்கு போய் இதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, எழுந்து போயிட போறாரு, கொஞ்சம் நேரம் ஊத்துனா கொஞ்சம் நேரம் ஸ்மெல் வரப்போகுது, அவ்வளவுதானே, எழுந்து போயிட போறாரு, எதுக்கு வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லி பேராசை பிடிச்ச யூதாசு, பக்கத்தில் பஸ் சொல்லுங்க, பேராசை பிடிச்ச யூதாசு ஆண்டவருக்கு செய்யறதே வேஸ்ட்ன்ட்டான். எல்லாத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான் இல்லையா, எல்லாத்தையும் செய்கிறவர் அவர் தான், எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தா அவர் தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான். சம்டைம்ஸ் நம்ம கூட யோசிப்போம் பாருங்க, ஆண்டவருக்கு இதை போய் செய்யணுமா, வேஸ்ட் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் பாருங்க. தசமாகும் இங்கே கொண்டு போய் நம்ம கொடுக்கணுமா, இந்த சர்ச்சை ரொம்ப ஆடம்பரமாக தான் இருக்குது, எல்லாம் வச்சுக்கிறாங்க, இதை போய் கொடுக்கணுமா, இதுக்கு நான் அங்கே ஏழப்பட்ட பாஸ்டருங்க அங்கே கிராமங்களில் இருக்கிறாங்க, அங்கே ஒரு ஏழப்பட்ட பாஸ்டங்களுக்கு ஒரு 10 பேருக்கு நான் பிரித்து போட்டு கொடுத்துட்றேன். நீ ரொம்ப நேசிக்கிறியா ஏழப்பட்ட பாஸ்டர்? இல்லை, உன் இருதயத்தில் வஞ்சனை இருக்குது, உன் இருதயத்தில் திருட்டுத்தனம் இருக்குது, உன் இருதயத்தில் பண ஆசை இருக்குது. அங்கே ஏழப்பட்ட பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னா, ஐயோ பிரதர் சிஸ்டர் தோத்திரம் ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த பேருக்காக நீ செய்கிறியே தவிர, அங்கேருந்து உனக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகணுன்றதுக்காக செய்கிறோமே தவிர, அங்கேருந்து உனக்கு பேர் உண்டாகணுங்கிறதுக்காக செய்கிறோமே தவிர, நாட் பிகாஸ் ஏழப்பட்ட ஒரு ஊழியம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை. உனக்கு அதில் ஆசை, உனக்கு அதில் ஒரு திட்டுத்தனம் இருக்குது,
இங்கே போய் எல்லாத்துக்கும் எதுக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அங்கே பிரித்து ஆளுக்கு ஒரு 1000 ரூபா குத்தோன்னா முடிஞ்சிச்சு, நம்ம மிச்சம் பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் இங்கே இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுங்க, சம்டைம்ஸ் அப்படிலாம் நம்ம நினைப்போம் பாருங்க. அவங்கள பற்றி பேசிட்டு நினைக்கிறது உண்டு. யூதாசு அதே எண்ணம் தான், ஆண்டவருக்கு செய்யறது வேஸ்ட், ஏன் அவர் காலில் கொண்டு போய் ஊத்திட்டு இருக்கிறீங்க, வேஸ்ட், இதை கொண்டு போய் வித்தீங்கன்னா 300 பணம் கிடைக்கும், ஏழைப்பட்டவங்களெல்லாம் கொடுக்கலாமே, ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் செய்யலாமே, தரித்திரர்களெல்லாம் கொடுக்கலாமே. ஆண்டவர் சொல்ற, நீ தரித்திரன் நேசிக்கிறியா? என்னை பார்த்து சொல்லு, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, நீ தரித்திரனை நேசிக்கிறியா? நேசத்தினால வரதா இது? நீ திருட, பணப்பைய நீ வச்சிருக்கிறதுனால நீ திருடனா இருக்கிறதுனால நீ இப்படிப்பட்ட காரியத்தை பேசிட்டு இருக்கிற அப்படிங்கறத ஆண்டவர் அங்க சொல்றத பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். யூதாசை போல ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய இருதயத்திலும் இப்படி இருக்கலாம், பேராசை. அந்த பேராசையினால ஆண்டவருக்கு செய்யறது வேஸ்ட்டுங்க. ஏழை எளியவங்க அங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம், சர்ச்சுக்கு கொடுத்தா அவங்க என்னங்க பெருசாக செஞ்சிட போகிறாங்க, அந்த சர்ச்சில் கொண்டு போய் தசமாத்தை கொடுத்தா, சர்ச்சுக்கு கொண்டு போய் காணிக்க கொடுத்தா அவங்க என்னங்க பெருசாக செஞ்சிட போகிறாங்க, அதுக்கு ரோட்டில் போகிற ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஏழைகளை தரித்திரரை பாருன்னு சொல்லியிருக்கிறாரு, தரித்திரருக்கு செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் அப்படின்றத நிறைய பேர் வாதமாக பேசுறது உண்டு. அந்த வாதமாக பேசுகிறவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த எழுத்துக்களெல்லாம் அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. நீ தரித்திரரை நேசிக்கிறதுனால அதை நீ செய்யலை, உன் இருதயத்தில் பண ஆசை, பண வஞ்சனை உனக்குள்ளே இருக்கிறதுனால நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, அப்படி செஞ்சிட்ருக்கிற. அவன் என்ன பண்ணுறான், அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 14 - 15 வசனம். மத்தேயு 26 14 - 15. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்பவன் பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த ஒரு ஆள். அப்ப பாருங்க, பண ஆசை உள்ள இருந்ததுன்னா ஆண்டவரையே தூக்கி போட்டுருவாங்க. பண ஆசை உள்ள இருந்ததுன்னா ஆண்டவரை ஓரம் கட்டிடுவாங்க. பண ஆசை இருந்ததுன்னா ஆண்டவரையே எங்கேயா கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்துடுவாங்க. பண ஆசை இருந்ததுன்னா ஆண்டவரை தூரமா தள்ளி வச்சிருவாங்க. இந்த பண ஆசை இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில தரித்திரமே இருக்குது. என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. பண ஆசை அவனுக்குள்ள இருந்ததுனால தான், பேராசை அவனுக்குள்ள இருந்ததுனால தான் பணம் 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 பணம்னுட்டு பணத்து மேல அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்ததுனால தான், பேராசை இருந்ததுனால தான் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆனதை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கையை உயர்த்தி நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட பேராசை நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நம்மளால் வாழ்க்கையில் சரியான விதத்தில் வளர முடியவே முடியாது. தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. நம்ம வாழ்க்கை அழிவை நோக்கி தான் போகும். பேராசையோடு கூட நம்ம இருப்போம்னா நம்முடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குரியதாக தான் போவோம். இன்னொரு மனுஷன் பேராசை பிடிச்ச ஒரு ஆள் எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 21லிருந்து 25 வரை. நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து, சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான்,
தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருத்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேடண்டை வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். இங்கே எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி அப்படிங்கிற மனுஷங்களை நம்ம பார்க்குறோம். இந்த கேசி பண்ணுற வேலையை ஒன்று என்ன செய்கிறான் அப்படின்னா, நாமான் இருக்கான் இல்லையா, அவனுக்கு குஷ்டரோகம். எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான், அந்த இடத்துல போய் இந்த காரியத்தை போய் யோர்தான் நதியில் முழுங்கி ஏந்திரு அப்படின்றான். முழுங்கி ஏந்திருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் சுகத்தை தரார். அப்போ அந்த சுகத்தை தன்ற சந்தோஷத்தில் அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு காணிக்கைகளை கொடுக்குறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுடுறான். அவன் வருந்தி சொல்கிறான், இல்லை இல்லை வேண்டான்னு சொன்னானே. இந்த கேயாசி இருக்கிறான் பாருங்க, எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி, அவனுடைய இருதயத்தில் பண ஆசை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேயாசிக்கு பண ஆசை, பேராசை. என்ன பண்ணுறான், தன்னுடைய எஜமான விட்டுட்டு இந்த நாமானுக்கு பின்னால் ஓடுறான். பண ஆசை பிடிச்சவன் ஏதோ ஒரு மனிதனுக்கு பின்பாக ஓடுகிறான். தான் அழைப்பை மறந்துட்டான். தேவன் தம் மீது வச்சிருக்கிற அபிஷேகத்தை மறந்துட்டான். தேவன் தம் மீது வைத்திருக்கிறதான காரியத்தை மறந்துட்டான். தன்னுடைய ஸ்தானத்தை மறந்துட்டான். மறந்துட்டு எங்கிருந்தோ வந்த ஒரு மனுஷனுக்கு பின்னால இவன் ஓடுறான். நாமன் பார்த்துட்டு கேட்குறான், என்னப்பா ஏதாவது நல்ல செய்தியா, ஏதாவது என்ன இவ்வளோ தூரம் ஓடி வரையே? அவன் சொல்கிறான், இப்போ தான் பொய், வாயை திறந்தா பொய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பண ஆசை இருந்தா, பேராசை இருந்தா, வாயை திறந்தாவே பொய் தான். வாயை திறந்தா பொய் தான். இப்போ தான் இதுலேருந்து எப்ராயிம் தேசத்திலிருந்து 2 தீர்க்கதரிசிகளோட புத்திரர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் எங்கள் எஜமான் என்னை அனுப்புனார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எங்கள் எஜமான் அனுப்புனாருன்னு எஜமான் பேரை வேற சொல்லிட்டு சொல்கிறான். எங்கள் எஜமான் அனுப்புனார், அவனுக்கு கொடுக்கறதுக்கு 1 தாலந்து இதையும் மாற்று வஸ்திரத்தையும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் வலுக்கட்டாயப்படுத்தி 2 எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லி கொடுத்து அனுப்புறதை பார்க்குறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன், எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன், எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். பேராசை பிடிச்ச ஒரு மனுஷன், பேராசை பிடிச்ச ஆளு மனுஷங்களுக்கு பின்னாலேயே ஓடிட்டு இருப்பாங்க. மனுஷன்டேருந்து ஏதாவது கிடைச்சிடாதா, அவன்கிட்டேருந்து எனக்கு கிடைச்சிடாதா, எங்கள் ஓனர்கிட்டேருந்து ஏதாவது கிடைச்சிடாதா, எங்கள் சொந்தக்காரங்கள்ட்டேருந்து கிடைச்சிடாதா, இவங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்களே இவங்கள்ட்டேருந்து ஏதாவது கிடைச்சிடாதா, இவங்க நல்ல வெயிட் பார்ட்டியாக இருக்கிறாங்களே இவங்கள்ட்டேருந்து ஏதாவது கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க பின்னாலேயே ஓட விடும். பக்கத்தில் போக சொல்லுங்க, பேராசை மனுஷனை தேடி 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 ஓடும். இருக்க வேண்டிய இடம் அதுவா, நிற்க வேண்டிய இடம் அதுவா, ஓட வேண்டிய இடம் அதுவா? கர்த்தரை நோக்கி ஓட வேண்டிய ஒரு மனுஷன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய ஒரு மனுஷன், கர்த்தரை நம்பி இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் இன்னைக்கு இந்த நாமானுக்கு பின்னால ஓடுறான். ஒரு பணக்காரனுக்கு பின்னால ஓடுறான். அவன் கையிலேருந்து ஏதாவது கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி பொய். இப்பதான் ஊர்ல இருந்து ஆள் வந்தாங்க, சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்பதான் வந்தாங்க, இதை செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்பதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு பின்னால ஓட வைக்கிது பாருங்க பேராசை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேராசை பிடிச்ச ஆளு பணப்பேய் மனுஷனை தேடியே ஓடிட்டு இருக்கும். வேலை 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 வேலைன்னு ஓடும். அந்த வேலையை தரத்தும் பாருங்க, இதை தத்திக்கிட்டே ஓடும். ஐயோ வேலை இல்லைன்னா அவ்வளோதாங்க, வேலை இல்லைன்னா அவ்வளோதாங்க, வேலை 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 வேலை. காலையில் ஆரம்பித்தா ராத்திரி வரைக்கும் வேலையாகவே கதியாக இருக்கும். வேலைக்கு போகலன்னா யார் சார் சம்பளம் கொடுப்பா? கரெக்டு தானே? ஆமாவா இல்லைங்களா? அந்த வேலையை கொடுத்தது யாருங்க? அந்த வேலையை கொடுத்தது யாரு? அந்த வேலையை கொடுத்தது யாரு? அந்த வேலையை கொடுத்தது யாரு? அந்த வேலை செய்யறதுக்கு உனக்கு பலனை கொடுத்தது யாரு? உனக்கு ஜீவனை கொடுத்தது யாரு? ஓடுறதுக்கான அந்த பலனை கொடுத்தது யாரு?
விட்டுட்டேன். கேசி அதை விட்டுட்டு வேலை வேலை வேலைன்னு வேலை பின்னாலேயே ஓடிட்டு இருக்கிறான். ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை. நேரமே இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரமே இல்லை, ஒரே வேலையாக இருக்குது. வேலையை கட்டின்னு அழு, பண பேய். உனக்கு பணத்தை கொடுத்துட்டா உனக்கு ஒன்றும் வேணாம், பணம் போதும். அதுதான் என்ன பண்ணணும்னா கர்த்தரை தேடாது. அதுதான் என்ன சொல்லணும்னா சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கும். அதுதான் என்ன செய்யணும்னா சபைக்கு வராது. அதுதான் என்ன பண்ணும், ஆண்டவருடைய காரியங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்காது. அது எல்லாம் எதுக்கு கொடுக்கும்? வேலைக்கு தான் கொடுக்கும். வேலை 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 வேலைன்னு ஓடும். எங்கே தெரியுமாவது? பிசாசு இருதயத்தை நிரப்பிட்டான். நீ வேலைக்கு போ. உங்கள் ஓனரை போல ஒரு சூப்பர் ஓனர் யாரும் கிடையாது. உன் எஜமான் போல சூப்பர் எஜமான் யாரும் கிடையாது. அவன் மட்டும் உனக்கு சம்பளம் கொடுக்கலன்னா அவ்வளோதான். உன் எஜமான் தான் உனக்கு எல்லாம். ஓனர் தான் உனக்கு தெய்வம். உன்னோட குடும்பத்தில் இருக்கிற இந்த பணக்காரங்க இருக்காங்களே அவங்க தான் உனக்கு எல்லாம். அவங்க பின்னால் ஓடு அப்படின்னு பிசாசு வஞ்சனைய உள்ளுக்குள்ள விதைப்பான். விதைச்சி பேராசை பிடிச்சி பணம் பணம் பணம்னு ஓட வைப்பாங்க. வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. வேலைக்கு போகலன்னா சாப்பிடாத. சாப்பாடு தட்டில் கையை வைக்கக்கூடாது. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், கட்டளை கொடுத்துக்கிறார், செய்யணும். ஆனால் வேலையை தெய்வமாக்கிடாத, வேலையை உன் கடவுளாக்கிறாத. வேலை தான் எனக்கு, சம்பளம் தான். இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சா, 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 இன்னும் கொஞ்சம் பணம் வரும், 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 இன்னும் கொஞ்சம் பணம் வரும். எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வச்சு அப்படியே அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம். பேராசை பிடிச்சி அலையாதன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. கையை உயர்த்தி நல்லா ஆமைன்னு சொல்லுங்களேன். ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அதே நேரத்தில் உனக்காக கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் நீ கவனிக்கணும், எல்லாத்தையும் நீ மதிக்கணும், தேவனை நீ மதிக்கணும், தேவனுக்குரிய காரியங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் தேவனே அதுக்கு விரோதமாய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்களேன். பேராசை பிடிச்ச அந்த கேசியோட நிலைமை என்ன தெரியுமா? அவனுக்கிட்ட இருந்த அந்த குஷ்டரோகம் இவனுக்குள்ளே வந்ததை நம்ம பார்க்குறோம். பணத்தின் மேலே ஆசை, பேராசை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. வாழ்க்கை அழிவை நோக்கி தான் போகும். அதுக்கான உதாரணங்களை தான் நம்ம ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த பண ஆசை ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னா அது எப்படி தெரியுமா வருது? பிசாசு நம்முடைய இருதயத்தில் அதை விதைக்கிறான். அனனியாவுடைய வாழ்க்கையில் அதை விதைச்சான். ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்துல பேதுரு மூலமா அந்த இடத்துல பேசுறாரு. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, உன் இருதயத்தை பிசாசானவன் நிரப்புனது என்ன? உன் இருதயத்தை பிசாசானவன் இந்த பேராசையினால நிரப்புனது என்ன? இன்னைக்கு சபையே நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில பிசாசானவன் இதை விதைச்சு வச்சிருக்கிறான். பேராசையை விதைச்சு வச்சுக்கிறான், பண ஆசையை விதைச்சு வச்சுக்கிறான். எங்க போனா என்ன கிடைக்கும், அது கிடைக்குமா, இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அலைய வச்சுட்டு இருக்கிறான். காரணம் என்ன? அவனுடைய காரியங்கள், அவனுடைய அந்த 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 விக்கிரமான காரியங்களை நம்முடைய இருதயத்தில் விதைச்சு பணம் 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 ஓட வைக்கிறான். நீ மாத்திரம் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடிப்பாரு. கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் கர்த்தர் கொண்டு கொட்டுவதற்கு அவர் உண்மையுள்ள ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். கையை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்களேன். இப்படி ஓட வேண்டிய ஆளை திருப்பி ஓட வைக்கிறான் அவன். நீ ஆண்டவர் ஆண்டவர் தேடி போயிட்டனா உனக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்களா? நீ ஆண்டவர் ஆண்டவர்னு போனா ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவாரா? வீட்டு வாடகை கட்டிடுவியா? அதை செஞ்சிருவியா? இதை செஞ்சிருவியா? பிசாசு கேட்பான். யாராவது தூதர்களை வேற அனுப்பி விடுவான். அவங்க கேட்பாங்க, நீ இப்படி ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடிட்டு இருந்தனா உன் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருந்துருவாங்களா? பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டுமா? செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? சேர்த்து வச்சுக்கிறியா? ஏதாவது ஒன்றுமே இல்லையா? கேட்பாங்க. பிசாசு அனுப்பி வைப்பான், தன் ஏஜென்ட்டுகளை அனுப்பி விடுவான். அந்த ஏஜென்ட்டுக்கு அப்படியே கேட்பாங்க, என்ன வச்சுக்கிற, ஏது வச்சுக்கிற, என்னத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிற, என்னத்தை பண்ணி வச்சுக்கிற,
நீ இன்னும் ஓடணும், இன்னும் கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்கணும், இன்னும் ஒரு 4 வேலையை செய்யணும், இன்னும் காரியத்தை பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கணும், பணம் 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 பணம்னு அலைய வைக்கணும். அப்படிங்கிறதுல பிசாசு என்ன பண்ணுவான்? இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்து விதைப்பான். அப்போ அவன் விதைச்சான் அப்படின்னா பிசாசுனுடைய ஆளுகை நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னு அர்த்தம். உனக்குள்ள பண ஆசை நிறையா இருக்குதுன்னா, பொருள் ஆசை நிறையா இருக்குதுன்னா, பேராசை உனக்குள்ள இருக்குதுன்னா, விச் மீன்ஸ் பிசாசு உன்னுடைய இருதயத்தை பிடிச்சு வச்சிருக்கான்னு அர்த்தம். அவன் பிடிச்சதுனால தான் நீ ஆண்டவரை விட்டுட்டு பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிற. நீ ஆண்டவரை விட்டுட்டு பணத்துக்குரிய காரியங்களை நோக்கி நீ ஓடுற. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் மல்கியா 1வது அதிகாரம் 14வது வசனம். மல்கியா 1வது அதிகாரம் 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தன் மந்தையில நல்ல கடா இருக்குது. அந்த கடாவை வச்சுக்கிட்டு கெட்டு போனதை ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணி நேர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு கொண்டு வந்து எதை கொடுக்கறது அப்படின்னா, கெட்டு போனதை கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது பாருங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ கெட்டு போனதை கொடுப்போம் அப்படின்னு ஜனங்கள் இருந்தாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுறாரு. உன் மந்தையில் நல்ல கடாக்கள் இருக்கு, கொழுத்த கடாக்கள் இருக்கு, ஆசீர்வாதமான கடாக்கள் இருக்கு. நீ கர்த்தருக்கு பலி செலுத்த வரும்போது, கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி அதை செய்யும் போது, நீ கர்த்தருக்காக கொண்டு வந்து செலுத்தும் போது நீ எப்படி செய்கிற? அந்த பலத்த கடாக்களை, சிறந்த கடாக்களை நீ கொண்டு வந்து படைக்கிறது இல்லை. நீ எதை தருமா படைக்கிற? கெட்டு போனதை கொண்டு வந்து படைக்கிற. ஏன்? பலத்த கடாக்கள் இருந்ததுன்னா என் வீட்டில் அது இன்னும் நல்லா அது குட்டி போடும், நல்லா பால் கொடுக்கும், அது இன்னும் அதனால நமக்கு நிறைய பணம் வரும், நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய குட்டிகள் பெருகும், மந்த பெருகும். பலத்த கடாக்கள் இங்கே இருந்ததுன்னா எனக்கு ஆசீர்வாதம். இதை கொண்டு போய் நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது வேஸ்ட்டு பாருங்க. ஆண்டவருக்கு கொடுக்கணும், அவ்வளோதானே, நான் குத்துடுறேன். எதை குத்தா என்ன? இந்த நல்ல கடாவை நான் வச்சுக்கிறேன், இந்த கெட்டு போன கடாவை நான் என்ன பண்ணுறேன், கொண்டு வந்து கர்த்தருக்காக செலுத்துறேன்னு சொல்லிட்டு ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? கெட்டு போனதை கொண்டு வந்து தேவனுக்கு என்று சொல்லி படைத்தார்களாம். தாங்கிட்ட நல்லது இருக்கு, தாங்கிட்ட நல்லதா செய்யறதுக்கு அவங்களால முடியும், தன்னால அந்த இடத்துல சிறந்ததை தேவனுக்காக கொடுக்க முடியும். அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு, தனக்காக வச்சுக்கிட்டு, சுயநலமாக வச்சுக்கிட்டு, பேராசையோடு கூட வச்சுக்கிட்டு, பண ஆசையோடு கூட வச்சுக்கிட்டு, வருமானத்துக்காக வச்சுக்கிட்டு கெட்டு போனதை கொண்டு வந்து தேவனுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம்? செலுத்தினாங்களாம். கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறாரு சபையை. நீ சபைக்கு வந்தபோது நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையில நீ இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆமோதிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்த ஆமேன்னு சொல்லுங்க, நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார், எந்த குறையும் உனக்கு இல்லை. கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நடத்தும்படி கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார். ஆசீர்வாதமானதை கர்த்தர் தந்திருக்கிறாரு. ஆனா நீ கர்த்தருக்காக கொண்டு வந்து செலுத்துறது, பெஸ்ட்டை கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை. கொடுக்கணும், அவ்வளோதானே. தசமபாகம் கொடுக்கணும், அப்புறம் என்ன மிஷன்ஸ்க்காக கொடுக்கணும், அவ்வளோதானே. கர்த்தாவே தசமபாகத்தை நான் பிரிச்சுடுறேன் ஆண்டவரே. 1000 ரூபா தசமபாகம், 2000 ரூபா தசமபாகம் கொடுக்கணும், 1000 ரூபாயை தசமபாக கவரில் போட்டுடுறேன், 1000 ரூபாயை மிஷன்ஸ்க்கான கவரில் போட்டுடுறேன். கொடுக்கணும், அவ்வளோதானே. எதை கொடுத்தா என்ன? நான் எனக்கு தேவை இன்னொரு 1000 ரூபா இருந்தால் நல்லா இருக்கும், நான் எனக்காக வச்சுக்கிறேன், நான் இதை வந்து தசமபாகம்னு வச்சுக்கிறேன், இதையே நான் பாதியாக பிரித்து மிஷன்ஸ்க்காக கொடுத்துட்றேன். ஒருவேளை பைபிளுக்கு கேட்டாங்கன்னா இந்த 1000 ரூபாயை நான் என்ன பண்ணுறேன், பிரித்து அதை
500 இதுக்கும் 500 தசம பாகத்துக்கும் அப்படின்னு பிரச்சனை. இதை மீறி நீ விழுப்புரத்துக்கு ஒன்று கேட்டேன்னா அந்த மிஷன்ஸில் இருக்கிற பாதியாக பிரித்து மிஷன்ஸ்க்கு 500, தசம பாகத்துக்கு 500, அப்புறம் இந்த பைபிளுக்காக 500, அப்புறம் அந்த 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 விழுப்புரத்துக்காக ஒரு 500. அடுத்து என்ன ஹரியானா கேட்பீங்களா? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை பாஸ்டர். 250 250 250 250. அதுக்கப்புறம் என்ன ராஜஸ்தான் கேட்பீங்களா? பிரச்சனையே இல்லை பாஸ்டர். 100 100 100 100 பிரிச்சிடுவோம். ஆனா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு யோசிக்கும் போது எல்லாத்துலயும் ஆசீர்வதிக்கணும். ஆனா கர்த்தருக்காக நான் கொடுக்கும்போது என்னோட பெஸ்ட் கிடையாது, என்ன கொடுக்கணும் அவ்வளவுதானே, குத்தலாம் அப்படிங்கிறது. இந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், இப்படிப்பட்ட ஆட்டிடியூட் நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் பேராசை. பெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது, பலத்த கடாக்கள் நம்முடைய மந்தையில இருக்கும்போது, ஆசீர்வாதமான கொழுத்த கடாக்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கும்போது, மந்தையில இருக்கும்போது, கர்த்தருக்காக கெட்டு போனதை கொண்டு வந்து படைக்கிற அனுபவம் எதை குறிக்குது? பேராசை. இந்த பேராசை நம்மளோட வாழ்க்கையில் இருந்ததுன்னா, இத்தனை பேரை பார்த்தோம், எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம், யாருமே நல்லா இல்லை, குடும்பம் கெட்டு போச்சு, வாழ்க்கை போச்சு, நடுத்தருவுக்கு வந்தாங்க. ஆண்டவரை அவங்கள பார்த்து நீ சபிக்கப்பட்டவன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. காரணம் என்ன தெரியுமா? பேராசை பிடிச்ச ஒரு நபராக இருந்ததுனால. சபையே, நீ பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படணும். நீ இன்னும் ஆண்டவருடைய நாமத்தினால ஆசீர்வாதமான ஒரு எல்லைகளுக்குள்ள நீ வரணும். அது தேவனுடைய திட்டம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணுன்றது அவருடைய திட்டம். நீ உன் கண்கள் ஆசீர்வாதத்தின் மீது நீ வச்சிருந்த அப்படின்னா உன்னால் வளர முடியாது. உன் கண்கள் எங்கே திறமா இருக்கணும்? உன்னை படைச்ச ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். உன்னை உண்டாக்கின ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு பாரு, அவர் மேலே தான் இருக்கணும். உன்னை ஆசீர்வதிக்கிறார் பாரு, அவர் மேலே தான் இருக்கணும். உனக்கு பலனை தரார் பாரு, அவர் மேலதான் இருக்கணும். ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுகிற பலத்தை ஒருத்தர் தரார் பாரு, அவர் மேலதான் உன் எண்ணம் இருக்கணும், உன் ஆசை இருக்கணும், உன் பார்வை இருக்கணும், உன் வாஞ்சை இருக்கணும், உன் ஓட்டம் இருக்கணும். அதை மாறி நீ பணத்துக்கு பின்னால ஓட ஆரம்பிச்ச அப்படின்னா உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. சபையே, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. உன்னால் நல்ல நிலைமைக்கு உன்னால் வர முடியாது. உன் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரவே வராது. அது ஒரு பெரிய சாபக்கேடாவே உன் வாழ்க்கையில் மாறிடும்ன்றத இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு எச்சரிப்பாய் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்கிறான், உன் இருதயத்தில் பிசாசுக்கு விட்டு கொடுத்தது என்ன? ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில பிசாசு பிடிப்பானா? பிடிப்பான். ஆண்டவரால மீட்கப்பட்ட ஒரு மனிதனை பிசாசு பிடிப்பானா? பிடிப்பான். எப்ப பிடிப்பான்? நான் இடம் கொடுக்கும் போது அவன் பிடிப்பான். நான் எதிர்த்து நின்னா என்னை விட்டு தூரம் ஓடுவான். பேராசை எல்லா மனுஷங்களுக்கும் வரும், எனக்குள்ளேயும் வரும், இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் வரும். ஆனா அதுக்கு நம்ம எதிர்த்து நின்னோம்னா அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். நான் இடம் கொடுத்தேன்னா எனக்குள்ள வந்து குடியிருந்து என் வாழ்க்கையை கெடுத்து என்னை சின்ன பின்னமாக்கிடுவான். உன் வாழ்க்கையில் நீ ஐஸ்வர்யத்தை பெறணும்னா, ஆசீர்வதிக்கப்படணும்னா, பொருளாதார ரீதியில ஆண்டவருடைய நன்மையை, கிருபையை, ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில நீ பார்க்கணும்னா உன் கண்கள் அந்த எஜமான நோக்கி இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய். பார்த்து ஆண்டவர் சொல்றாரா, ஏழைகளுக்கு உதவி செய், தாராளமா செய். சபைக்கு கொடுக்க சொல்றாரா, தாராளமா செய். இருதயத்துல வஞ்சனை இல்லாம, சந்தேகம் இல்லாம, வேதனை இல்லாம, கஷ்டம் இல்லாம அதை நீ செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கஷ்டப்படுறவங்களை பார்க்குறீங்களா? தாராளமா செய்யுங்க.
முடியாதவங்க, உங்களை காட்டிலும் முடியாதவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பார்க்குறாரு. அது மேலே உன் கண் இருக்க வேண்டாம். பணம் இதை கொடுத்தா இழந்துருவனோ, இதை கொடுத்தா எனக்கு நாளைக்கு ஒன்றும் இருக்காதோ, இதை கொடுத்தா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இருக்காதோ, இதை கொடுத்துட்டா அடுத்தது என்ன நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் பற்றி கவலைப்படாத. உன் எண்ணம், உன் ஆசை, உன் பாரம், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மேல இருக்கட்டும். அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கட்டும். பணத்தின் மேல உன் நம்பிக்கை வேண்டாம். பணம் உன்னை வாழ வைக்காது. பணம் உன் குடும்பத்தை கட்டாது. பணம் உன் வாழ்க்கையில உன் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகாது. ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் உன்னை வாழ வைக்கிறவர். ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் உன்னை உயர்த்துகிறவர். ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் ஒருவேளை சாப்பாட்டை நமக்கு கொடுக்கிற தெய்வமா இருக்கிறாரு. நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பணம் தான் அடுத்த நான் சாப்பிட போகிறது. இந்த பணத்தை வச்சு தான் இதை நான் கொடுத்துட்டேன்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்காத. ஆண்டவர் உன் இருதயத்தில் போட்டார்னா தாராளமாக செய். அடுத்தது காகங்கள் உன்னை தேடி வரும். கர்த்தர் உன்னை போஷிக்கிற விதம் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலையும் கர்த்தர் உன்னை போஷிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். கையை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பேராசை அப்படிங்கிற அந்த காரியத்தை கொடுக்கிறது பிசாசுங்க. அவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே இருதயத்தில் பேராசையை ஊற்றிக்கிட்டே இருப்பான். எண்ணெயை ஊற்றுற மாதிரி உன் இருதயத்தில் பேராசையை ஊற்றிக்கிட்டே இருப்பான். அந்த பணத்தின் மேலே ஆசையை ஊற்றிக்கிட்டே இருப்பான். அது அப்படியே அதிகமாகி அதிகமாகி நீ பொய் சொல்ல ஆரம்பிப்ப, ஏமாற்ற ஆரம்பிப்ப, திருட ஆரம்பிப்ப, மனுஷங்களை திருடுவ, ஆண்டவரை திருடுவ. எல்லா விதத்துலேயும் கெட்டு சீரழிஞ்சு போகத்தக்கதாக பிசாசோனை நடத்துவான். உன் கண்ணு பணத்து மேலே இருக்க வேண்டாம். உன் கண்ணு கொடுக்கிறவரை நோக்கி இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உனக்கு ஒரு டெலிவரன்ஸ் தேவை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை தேவை. இந்த பேராசை என்னை விட்டு நீங்கி போட்டு ஆண்டவரே. பிசாசு அதை நிரப்பி வச்சிருக்கிறான். தயவு செய்து அவன் வெளில போட்ட என்னை விட்டு. இன்னைக்கு டெலிவர் ஆயிட்டேன்னா கர்த்தர் உன்னை ஃபினான்ஷியலி ஒரு பிளெஸிங்குள்ளே கர்த்தர் உன்னை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி